ஹலோ ஸ்டூடெண்ட், சிஸ்டம் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துட்டு இது நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்குன்னா லேம்டாவுடைய வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கணும்னா லேம்டாவுடைய வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிட்டர்மெண்ட் வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க. டிட்டர்மெண்ட் இதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் ஜீரோன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லி வந்துட்டாலே டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் ஜீரோன்னு சொல்லி எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினில் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் ஜீரோன்னு சொல்லி இருந்தாலே போதும். இப்போ நம்ம கொஸ்டினில் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் தான் இருக்குது. நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் ஜீரோன்னு சொல்லி நம்ம கண்டிஷன் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போனா இந்த மேட்ரிக்ஸை நம்ம டிட்டர்மினன்ட் சொல்லி எடுத்து ஈக்குவல் ஜீரோன்னு சொல்லி எடுத்தால் இந்த ப்ராசஸிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிட்டர்மெண்ட் வேல்யூ ரைட் பண்ணியாச்சு. டிட்டர்மெண்ட் வேல்யூனா எக்ஸ் ஒய் இஜெட்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூகளை நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ R1 இம்ப்ளைஸ் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். R1 R2 R3 எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ப்ராசஸிங் எங்கே போகுதுன்னா R1க்கு போகணும். இப்போ R2ல் என்ன இருக்குன்னா 3 இருக்குது, R3ல் 3 இருக்குது. ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா 6. இங்கே R1ல் இந்த -8 மட்டும் எடுத்துங்க. அப்போ 6ல் வந்து -8 போச்சுன்னா -2. அப்போ ஆன்சர் என்ன 3 லேம்டா -2. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்திருக்குன்னா R1ல் நடந்துக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், R3ல் வந்து 3 இருக்குது, R1ல் 3 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 6. அப்போ இங்கே 6ல் இந்த 8ஓட சப்ராக்ஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா வந்து 3 லேம்டா -2 கிடைக்குது. 3 லேம்டா -2. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 கிடைக்குது. இங்கே -8 கிடைக்குது. அப்போனா 3 லேம்டா -2. இதில் R2லையும் R3லையும் எந்த ப்ராசஸிங்குமே நடக்கலை. அப்போ R2வையும் R3யும் நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 3 லேம்டா -8 3. நெக்ஸ்ட் 3 லேம்டா -8. நெக்ஸ்ட்டு R1ல் இருந்து இந்த 3 லேம்டா -2 நம்ம காமனாக வெளியே எடுத்துலாம். அப்போனா 3 லேம்டா -2 நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா 3 லேம்டா -2 காமனாக எடுத்துலாம். ரிமைனிங் அதில் உள்ள எல்லாத்துமே 1 1 1. R2லையும் R3லையும் எந்த ப்ராசஸிங் நடக்கலை, அதை அப்படியே ரைட் பண்ணிடலாம். 3 லேம்டா -8 3. நெக்ஸ்ட் 3 லேம்டா -8. நெக்ஸ்ட்டு R2 இம்ப்ளைஸ் R2 -3 R1. நெக்ஸ்ட்டு R3 இம்ப்ளைஸ் R3 -3 R1. இந்த ப்ராசஸிங் ஒர்க்கை நம்ம சைடில் ரக் ஒர்க்கை ரைட் பண்ணிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் R2 -3 R1. R2வை நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். R2வை 3 லேம்டா -8 3 -3 R1. R1-ஐ -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -3 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0. இங்கே 3 லேம்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. -8 -3 அப்போ -11. நெக்ஸ்ட்டு 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2ல் முடிஞ்சிருக்குது. அப்போ இதை R2ல் நம்ம ரைட் பண்ணிடலாம். R1ல் எந்த ப்ராசஸுமே நடக்கலை, R1ல் உள்ளதை அப்படியே ரைட் பண்ணிடலாம். R1ல் எந்த ப்ராசஸுமே நடக்காதனால R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்போ R2ல் ப்ராசஸிங் நடந்ததை நம்ம ரைட் பண்ணிடலாம். 0 3 லேம்டா -11 0. நெக்ஸ்ட்டு R3 இம்ப்ளைஸ் R3 -3 R1. R3 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 3 லேம்டா -8 -3 R1. R1-ஐ -3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -3 இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0. இந்த 3 லேம்டாவை அப்படியே வச்சுக்கோங்க.
-8 -3 -11. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்திருக்குன்னா R3 நடந்து முடிஞ்சிருக்குது. அப்போ R3 ரைட் பண்ணிடலாம். 0 0 3 லேம்டா -11. டயக்னலுக்கு கீழே எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தாலும் இல்லை டயக்னலுக்கு மேலே எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தாலும் நம்ம டயக்னல் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ ஆல்ரெடி நமக்கு 3 லேம்டா -2 இருக்குது. நெக்ஸ்ட் டயக்னல் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 3 லேம்டா -11 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 0. இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். 3 லேம்டா -2 ஈக்குவல் 0 1 ஃபேக்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு 3 லேம்டா -11 ஈக்குவல் 0 அனதர் ஃபேக்டராகவும் கிடைக்கும். இப்போ இதில் 3 லேம்டா ஈக்குவல் 2 லேம்டா ஈக்குவல் 2 டிவைடிங் பை 3 ஒரு ஆன்சரும். நெக்ஸ்ட்டு 3 லேம்டா 11 அந்த சைடு போச்சுன்னா +11 -11 அந்த சைடு போச்சுன்னா +11. இப்போ லேம்டா ஈக்குவல் 11 டிவைடிங் பை 3 வந்து அனதர் ஆன்சராகவும் கிடைக்குது. இப்போ லேம்டாவுக்கான மதிப்புகள் என்ன கொடுத்தோம்னா இந்த ஈக்குவேஷன் நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. லேம்டாவுக்கான வேல்யூ 2 டிவைடிங் பை 3ஆகவும் லேம்டாவுக்கான வேல்யூ 11 டிவைடிங் பை 3ஆகவும் இருந்தால் நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.